கன்னி ராசிக்கு கண்டகச்சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பகவான் 6ஆம் பாவகத்திலிருந்து 7ஆம் பாவகத்துக்கு மார்ச் 6 இன்று பெயர்ச்சி ஆகிட்டார். இந்த கண்டகச்சனி மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகுது. எதிர்பாலினர் உறவு ஏற்படுத்தும். கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் மன வருத்தத்தை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். இப்படி நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. சில பாதகங்களும் இருக்கு. அது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம். வணக்கம், உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இன்னும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்கும். இந்த கன்னி ராசிக்கு பாதை மாறும் நேரம் என்ற தலைப்புல இந்த கண்டகச்சனியோட பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டாக நம்ம சரியான வழியில செல்லும் போது வாழ்க்கையில தவறாமல், அதாவது கஷ்டப்படாமல் இருப்போம். இப்போ இந்த கன்னிக்கு 7ஆம் பாவகம் என்பது குருவோட வீடு, மீனம். மீனத்துல சனி பகவான் வராரு. இந்த சனி 7ஆம் பாவகத்துல 5 குடியவன் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது காதல்ல இருப்பவர்கள் அந்த காதல் சக்சஸ் ஆகி மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கல்யாணத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு பகவானும் 11ஆம் பாவகத்துக்கு இந்த 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும். அப்ப 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம். சனியும் குருவும் அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க புதிய காதலும் சில பேருக்கு ஏற்படும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க புதிய காதல் ஏற்படும். இனிமேல் இருக்கீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக எதிர்பாலினர் உறவு ஏற்படும். உங்களுக்கான ஒரு உறவு, ஒரு துணை, ஒரு அன்பு, ஆதரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது திருமணம் ஆனவர்கள் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி எதிர்பாலினரால் அப்ரோச்சஸோ அல்லது எதிர்பாலினருடைய சப்போர்ட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில இந்த எதிர்பாலினர் உறவு சில பேருக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையும் கொடுக்கும். அது வாழ்க்கை துணையருடைய சந்தேகங்கள் அல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இந்த 3வது நபரால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த 3வது நபருடைய உறவை உங்களுக்கு அந்த நேரத்துல சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். முக்கியமா அந்த 7ஆம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால காதல் உறவு ஏற்படும். கூட்டு தொழில் கூட்டாளிகளோட இருந்து பிசினஸ் பண்றீங்கன்னா சில மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் அல்லது கூட்டு தொழிலை விட்டு விலகி வர்றது, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அடுத்தது நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்னா கூட சில மன வருத்தங்களை ஏற்படுத்தும். ஒரு பெரிய தொகையை நீங்க எந்த எவிடன்ஸும் இல்லாம கைமாத்தலா கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். எதற்குமே ஒரு ரிட்டர்ன்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சூரிட்டி கையெழுத்து போடுறது இதெல்லாமும் தவிர்க்க வேண்டியதுதான். இந்த 7ஆம் பாவகத்துல கண்டகச்சனி வர்றதுனால சில விஷயங்கள் நாம எச்சரிக்கையா இருக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு வராது. பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவே முக்கியமா. அதே போல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னும் போது நிறைய இருக்கு. தொழில் மேம்பாடு அடையும். இண்டிவிஜுவலா ஓன் பிசினஸ் பண்றீங்கன்னாலையும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். புதிய தொழிலை தேடுவீங்க. தொழில ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி வேலை இல்லாம இருந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்கனாலையும் வேலை கிடைக்கும். சில பேர் ஆல்ரெடி வேலையில இருப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைய நெருக்கடியோடு இருக்கும், ஒரு கஷ்டத்துல இருக்கும், ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நெருக்கடியான வேலையிலிருந்து ஒரு சிறப்பான வேலைக்கு, ஒரு சரியான வேலைக்கு நீங்க மூவ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வேற ஒரு தொழிலையோ அல்லது வேற ஒரு பிரான்ச்சையோ நீங்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாசத்துக்கு மேல உண்டு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பிசினஸ் நல்லா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். அந்த வகையில வருமானம் நல்லாவே இருக்கும், லாபங்கள் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, சொத்து அல்லது வீடு வாங்க போறீங்க அல்லது வீடு கட்ட போறீங்க, அதனால ஆதாயங்கள்லாம் உண்டு. 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகும். உங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா ராசியை சனி பார்க்கறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டுக்கள் வலி, கை கால் வலி, அசதி, நிறைய அலைச்சல், பயணம் இதெல்லாமும் ஏற்படும். நீங்க தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கணும். சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். சில சோர்வுகளும் ஏற்படும் சனி உங்க ராசியை பார்க்கறதுனால. இந்த 7ஆம் பாவகத்துல வரக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும்
கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கும். அது மூன்றாவது நபர் தலையிட்டால் மட்டும்தான். மூன்றாவது நபர் தலையிடல, கணவன் மனைவிக்குள் ஒரு நெருக்கம் இருக்கும், ஒரு அந்நியம் இருக்கும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவோ அல்லது புதிய நட்போ ஏற்பட்டு அது மறுமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மொத்தத்துல துணை இல்லாமல் வாடக்கூடியவர்களுக்கு துணை வரும். அதே போல இந்த மாற்றங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்க லைஃப் வந்து ஒரு பாதை மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சனி வந்து கண்டகச்சனியாக வரும்போது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. கண்டகம் அப்படின்னாவே தடைகள்னு அர்த்தம். ஆனா கன்னிராசியை பொறுத்தவரையிலும் சனி 5, 6ஆம் அதிபதியாக வர்றதுனால நிறைய பேருடைய உண்மையான முகங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய லெசன் தான் நீங்க கத்துக்க போறீங்க இந்த கண்டகச்சனி காலகட்டத்துல. பொருளாதார ரீதியாக தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சேமிப்பை உயர்த்தணும். சேமிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு 2028 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு அஷ்டமத்து சனி வருது இல்லையா, அந்த அஷ்டமத்து சனி காலத்துல நீங்க நிம்மதியா இருப்பீங்க. தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. லாபமற்ற விஷயத்துல ஒரு நண்பன் சொன்னா அல்லது கூட்டு தொழில் செய்யறோம் அல்லது ஊக வாணிகங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் பலமாவே இருக்கும். நீங்க வந்து கான்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட், நிலத்துல தங்கத்துல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அஷ்டமத்து சனி காலத்திலையும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய சொத்து அப்படியே தான் இருக்கும், மாறாது, லாஸ் ஆகாது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்யறதை தவிர்க்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சில நண்பர்களுடன் அல்லது கூட இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பீர் குரூப்போட அவங்களோட சில பிரச்சனைகள், அது வந்து உங்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமா சோசியல் மீடியா அல்லது நண்பர்களுடைய இன்ட்ராக்ஷனை குறைச்சிக்கிட்டு படிச்சீங்கன்னா நல்லது. கொஞ்சம் லெத்தாஜிகளா படிக்கலாம் அல்லது கொஞ்சம் அசதி வரும், படிக்கிறத தள்ளி போடுறது, அப்புறமே பார்த்துக்கலாம்னு சொல்றது, இதெல்லாமே ஏற்படும். அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்பட்டு படிச்சீங்கன்னாக கண்டிப்பா நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல ஏஜென்சி, இரும்பு சம்பந்தமான தொழில், நிர்வாகம், HR, கன்சல்டன்சி, வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பயணங்கள், டிராவல்ஸ், உணவு சார்ந்த துறை, கட்டிடவியல், கட்டுமானம், அக்ரிகல்ச்சர், இந்த துறைகளில்லாம் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், முன்னேற்றங்கள்லாம் உண்டு. கல்வித்துறை, வங்கித்துறை, இதுல இருக்கக்கூடியவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு, பதவி உயர்வு உண்டு, நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்திலையும் பொருளாதார ரீதியா பெருசா ஸ்பாயில் ஆக மாட்டீங்க. சில உறவுகளால கொஞ்சம் மன வருத்தங்கள், சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது வாழ்க்கை துணை ஒரு வகையிலும் வரலாம், நண்பர்கள் வகையிலும் வரலாம், சக பணியாளர்கள் வகையிலும் வரலாம். ஒர்க் பண்ற இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். இன்னொருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து குறை சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் சொல்லிடுவார். அதனால அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நேம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க அல்லது ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். முழுசா நம்பிடக்கூடாது. சில நேரங்கள் அவங்க ஒத்துழைக்காம கூட உங்களுக்கு இருக்கலாம். அவங்களால சில மன வருத்தங்களை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திடீர்னு நிறைய ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்க ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறை நிறையவே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நாசுக்கா ஒர்க்கர்ஸ் கிட்ட நடந்துகிட்டீங்கன்னாக்க, ஒரு முதலாளியா இருக்கீங்க அல்லது நீங்க ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஒர்க்கர்ஸால பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ இந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் அமையும். ரொம்ப நாளா கல்யாணமே ஆகலைன்னா கூட இப்ப திடீர்னு கூட வரன் செட் ஆகும். நீங்க கொஞ்சம் ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டகச்சனியை பொறுத்தவரையில திருமணத்தை கொடுத்து அஷ்டமத்து சனி காலகட்டத்துல திருமணத்தை பிரிக்கக்கூடிய வாய்ப்பும் வரும், பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாக்க. அதனால கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. சில உறவுகள் இந்த நேரத்துல வராங்க, எதிர்பாலினர் உறவு, ஆல்ரெடி மேரிடு லைஃப்ல இருக்கிறோம், அந்த உறவுகளால் ஆதாயம் வருமானம் இந்த நேரத்துல 2 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அஷ்டமத்து சனி காலகட்டம் வரும்போது அவங்களே கூட உங்களை விட்டு விலகலாம், பிரியலாம், அது பிரச்சனையை உருவாக்கலாம். அதனால எதிர்பாலினர் உறவு வருது, நம்ம குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த புதிய உறவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அதுதான் முக்கியம். கல்யாணம் ஆனவர்களுக்கு சொல்ற, கல்யாணம் ஆகாதவங்க, இளைய தலைமுறையாக இருக்கீங்க, ஒரு காதல் வருதுன்னா அது கட்ட பொருத்தம், ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தனிமையில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு ஆதரவு வருதுன்னா அது ஏத்துக்கலாம். ஆனா ஆல்ரெடி ஒரு மேரிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு உறவு வருதுன்னாக அது உங்களுடைய திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் பாதிக்கும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கண்டகச்சனிக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னாக்க, பிசிக்கலி சேலஞ்சு, நோயாளிகள், முதியோர்கள், இவர்களுக்கு உணவு தானம், ஆடை தானம் செய்யலாம்.
ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம செய்யக்கூடிய சின்ன உதவி பெரிய அளவுக்கு நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கும். அதே போல திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது நவகிரக வழிபாடு. குறிப்பா சனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டு சனிக்கிழமையில் வழிபாடு செய்றீங்க, ஒரு 9 சுத்தி சுத்திட்டு வரீங்கன்னாக்க உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருப்பீங்க, வாழ்க்கையில துன்பம் இல்லாம இருப்பீங்க. நேர் வழியில போகும்போது சனி பகவான் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். முக்கியமா நம்ம வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தவறான நபர்களோட தொடர்பு கொள்ளும் போதுதான் வாழ்க்கை வந்து தடுமாறுகிறது. வாழ்க்கையில பிரச்சனைகளை நாமளா வந்து உருவாக்கிக்கிறதா. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம ஏற்படுத்தக்கூடிய காரணங்களுக்கு தான் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். நம்ம காரணங்களை தவறாக ஏற்படுத்தினால் விளைவுகளும் தவறாகவே ஏற்படும். இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் மாற்றம்ன்றது ரொம்ப முக்கியம். வாழ்வியல் நடைமுறைகள் வந்து நமக்கு நிறைய சனி பகவானை பொறுத்தவரை பாடத்தை தான் கத்துக் கொடுப்பாரு. பெரிய பிரச்சனைகளோ தண்டனைகளோ கிடையாது. நேர் வழியில செல்லக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்காதவர்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள், அதே போல அவர்களுக்கு பெரிய அளவில் இந்த சனீஸ்வர பகவான் கஷ்டத்தை கொடுக்கறதில்ல, நன்மைகளையே செய்வார். அந்த வகையில நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல கைடன்ஸாவது சொல்லுங்க. உதவி செய்யலாம் கூட உபத்திரம் கொடுக்காம இருந்துருங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.